ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெகுலராகவே நம்ம உளுந்து கஞ்சி உளுந்துக்கள் எடுத்துக்கணும்னா எப்படி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்தை சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கிலோ பச்சரிசியையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அது கூட 6 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியையும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்க போகிறோம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான கஞ்சி ரெடி ஆகிடும். இன்னும் சுவையாக இருக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு 4-5 பாதாமையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா நெய்யிலே வறுத்து இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.